பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மதுரை மாநகருடைய பெருமைகளில் ஒன்றாக திகழ்கின்ற மதுரை வழக்கறிஞர் சங்கம் நடத்துகின்ற மாபெரும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்விழாவிலே தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொறுப்பு தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை போலவே இந்த நிகழ்ச்சியிலே எப்போதும் துணைந்து அருமையாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தருகின்ற வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கின்ற என்னுடைய அருமைக்குரிய நண்பர் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர், அவங்க ஊர்லேயே போய் கூட நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம். பேமத்தூருக்கு அருகே அவருடைய ஊர் இருக்குது. அத்தகைய பெருமிகுந்த திரு எஸ் மோகன்குமார் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நீதி அரசர்கள் எல்லாம் அமர்ந்த இடத்தில் எங்களுக்கு அமர வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நான் பங்கு பெறுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்தவர்கள் இந்த வழக்கறிஞர் சங்கத்துடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு சபா பாலமுருகன் அவர்கள். ஒரு நல்ல கையெழுத்து கொடுங்க. விடாம என்ன இருந்தாலும் ஒரு மாசம் நான் அவரை கண்டு பயப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த தேதி வழக்கமா நான் சென்னை ஹைகோர்ட்ல பேசுவேன். இந்த 9ஆம் தேதிங்கிறது அவங்களுக்கான ஒரு 10 ஆண்டு காலமான தொடர்பு அது. அப்புறம் அவங்க வழக்கப்படி கேட்டாங்க, உட்காந்துங்க வழக்கப்படி கேட்டாங்க. நான் அப்புறம் சொன்னேன், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, நான் இருக்கிறது மதுரை, இங்க எல்லாருடைய தயவு எனக்கு வேணும். பாலமுருகன் விடவே மாட்டாரு நீ, அதனால அந்த அன்புப்படியில் நான் இருக்க வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இங்கே வந்திருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் என்னுடைய மாணவர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவர்களெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். அறிவழகன் போன்றவர்கள், அதே போல உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மோகன் நம்முடைய சண்முகராஜா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வருகிறார். அவரையும் நான் அன்பு பாராட்டை சொல்லி மகிழ்வோடு வரவேற்கிறேன். மற்ற வழக்கறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும் பாராட்டி கலை நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. அது இந்த உயிராட்டத்துக்கு அப்புறம் எப்படி பட்டிமன்றம் பேச போறோம்னா பயந்தேன். ஆட்டம்னா அட்டி தூண்டு, மதுரைக்குன்னே உரிய ஆட்டம். அது அழகா ஆடினாங்க. அவங்க நம்முடைய ஜெகன் அவர்கள் காடு கொடுத்தாங்களே, ஜோதி ஜெகன் அவர்கள், தெரிஞ்ச திரைப்பட புகழ், அது போடாத நம்புறாங்க. அப்பதான் வழி இல்லை. என்னைய பேராசிரியர் MA PhDனா பேசாம தான் உட்காந்துருக்காங்க. அதே போல இவர் 20 புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு 65 பேரை MPhil பட்டம் வாங்க வச்சிருக்காரு. 14 பேரை PhD. யாரும் ஒண்ணும் கவலைப்படுறது இல்லை. இதுதான் பெரிய சாதனை. இவர் தான் நயன்தாராவுக்கு அப்பா. அந்த தியாகி நீயா அப்படின்னு சொல்லி, ஆமா, அந்த ஒரு இதுல நான் பேசி முடிச்ச உடனே ஒருத்தர் கை கொடுத்தவரு விடவே இல்லைங்க. அப்படி பிடிச்சிட்டு அப்படி கை குளிக்கிட்டே இருக்காரு. நான் போதும் போதும் போதுங்கிறேன். எனக்கு அவருடைய அந்த இலக்கிய ஆர்வம் பிடிச்சிருந்தது. என்னையா ஏன் கையை விடலைன்னு கேட்டேன். இந்த கையில் தானே நயன்தாரா அப்படி பிடிச்சு கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, நல்லவேளை இனிமே நீ கையை கழுவ கூடாதுன்னு சொல்லாம போனாரு. இருக்கட்டும், அது ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன சமீபத்தில் அப்படின்னா, ஒரு பக்கம் நயன்தாரா இருக்காங்கன்னு சொன்னா, சிங்கப்பெண் ஒரு சீரியல் வந்துட்டு இருக்கு. பாக்குறீங்களான்னு தெரியல. பார்க்காட்டாலும் பரவாயில்ல, விடுங்க, அதனால ஒண்ணும் இல்லை. அது வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது மட்டும் நான் சொல்றேன், 3 வீடுகள் வந்துகிட்டே இருக்கும். அதுல அந்த கதாநாயகிக்கு அப்பாவா இருக்கேன். அதை பார்த்துட்டு பல பேர் படுற பாடு பார்த்தீங்கன்னா, ஐயோ, அதுலயும் வயசான பெருமக்கள். நான் ஒரு கல்யாண வீட்டுல தலைமை தாங்கி பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் துண்டை வாயில வச்சு அழுதுட்டு இருக்காரு. என்ன வீட்டை அடகு வச்சு விட்டீங்க? நாடகத்துல அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவங்க என்ன செய்ய, ஒண்ணும் செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்க போறேன், பேசாம அதெல்லாம் வந்துடும். அப்படியே நாடகத்தோட நாடகமா ஒன்றிடுறாங்க அப்படியே. அதனால இப்ப அது ஒண்ணு இருக்குது. சிங்கப்பெண்ண சீரியல் வேற வந்துட்டு இருக்கு. நேத்தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில
5 மணிக்கு தான் வந்து சேர்க்கிறான். அதையும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் எதுக்குன்னா பெருமைக்கு இல்லைங்க. இந்த 17ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போறேன், அதை உங்கள்கிட்ட சொன்னா இல்லை இல்லை அது பாட்டு அப்படி பேச்சுவாங்க வந்து. ஆமா, அது என்ன செய்யறது? அதனால இதை எதுக்கு சொல்றது தெரியுங்களா? நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத இடம் இல்லை. அப்படி என்ன நான் பணக்காரனா இல்லை, நான் பெரிய அரசியல் செல்வாக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நான் படித்த தமிழ் நீங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுதுங்க வச்சுக்கங்க. என்னுடைய தமிழ் மதுரை தமிழ். ஒரு தடவை அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் நடந்த பெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் அசோசியேஷனுங்கிற அந்த இதில் நான் 2003 இது வரைக்கும் ஒரு 6-7 தடவை போயிருப்பேன். அப்போ அங்கே திடீர்னு ஒரு நாடக குழு, அந்த நாடகம் போடுறதுக்கு மைக் செட் ஒரு பொண்ணா போயிடுச்சு அமெரிக்காவில். நல்லா கேட்டு வச்சுக்கோங்க. இங்கே ஏதாவது சொன்னால் அமெரிக்காவிலே போயிருக்காமா அப்படின்னு சொல்லலாம். மைக்கை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊர். அந்த பூரா 2003 40 பேர் வந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சடார் என்ன பண்ணாங்கன்னா ஸ்க்ரீனை போட சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போய் நீங்கள் சமாளிக்கினாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு மைக் முன்னாடி யாருந்தால 1.5 மணி நேரம் ஒத்த ஆளுங்க 3000 பேர் வந்திருந்தாங்க. தமிழர்கள் பணம் கட்டி வந்திருக்காங்க. 3000 பேரையும் ஒத்த ஆளாக நின்று சமாளிச்சு உடனே கீழே இருந்து ஒரு விசில் அடிச்சு மதுரை ஜெயிச்சிருச்சு அப்படின்னாரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஜெயிச்சது நான் இல்லை. அதனால எல்லா பெருமையும் தமிழுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு இங்கே வந்திருக்கிற பெருமக்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வணங்கி. ஆனால் நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னு தெரியும். நல்லா பேசினாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம். இன்னும் சில பேர் பக்கத்தால் நேர்ந்து விட்டு போவாங்க பார்த்துருக்கியா? அப்போ மாப்பிள்ளை நீ உட்காந்து கேட்டு வா, எனக்கு வேற நல்ல வேலை இருக்கு. அப்படி இது நல்ல வேலை இல்லையாது, உட்காந்து நல்லா கேட்கலாமுங்க. ஒரு நாளைக்கு சந்தோஷமா சாப்பிட்டு கேட்டு எல்லாம் இது கேட்கறது மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது? அதுதான் மகிழ்ச்சி. அதனால் அவங்களுக்குலாம் நாற்காலிகளும் கொடுங்க. வந்து உட்காந்தாங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது, இடமும் இருக்குது, நாற்காலியும் இருந்தால் சேரிடமாக இருந்து சேர்க்கிறாங்கல்ல, அந்த சேரை போடுங்க, வந்து உட்காரட்டும், பரவாயில்ல. நல்ல அனைவரும் இருந்து கேட்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விருப்பம். நான் கூட பல்வேறு தலைப்புகள் கொடுத்தேன். வழக்கமாக நாங்கள் பேசக்கூடிய தலைப்பு. ஆனால் வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அதே போல் நம்ம சபா பாலமுருகன் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழை பற்றி பேசணுங்க. தமிழில் பேசுகிற போது தமிழுடைய பெருமை, ஆழம் எல்லாம் சொல்லணும். இங்கே தொகுத்து கொடுத்தவங்க எனக்கு ரொம்ப உண்மையிலே 3 பேருக்கும் நல்லா பாராட்டி கொடுங்க. அழகாக பேசுகிறாங்க. அந்த பேச்சு நல்லா இருந்தது. அந்த தமிழுக்கான ஒரு உச்சரிப்பு, மொழி இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்றபடியாக கொடுங்க. தமிழர் பெருமையுடையவர் தான். அந்த தமிழர் தான் பெருமைக்கு பெருமை சேர்ப்பது எது? அகமா புறமா? இது வந்து ஜென்மத்துக்கு கேள்விப்படாது நினைக்காதீங்க. அகம்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல், கற்பு இரண்டும். புறம்னா என்ன அப்படின்னா வீரம், புகழ், கொடை, இது எல்லாமே சேர்ந்தது வீரம். இது தமிழர்களுடைய வாழ்வுக்கு பெருமை என்ன? அவர்களுடைய வீரமா, கொடையா, பண்பா? இது ஒரு பக்கம். இல்லை காதல்ல எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம காதல் எப்படிப்பட்டது அதை பற்றியும் சொல்லணும். அதனால இதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பேச இருக்கிறோம். சங்க காலமா சமகாலமா அப்படின்னு கூட பேசுவோம். தமிழுக்கு பெருமை அது சமகாலமே பல பேருக்கு புரியாது. அப்புறம் நான் லேசாக சேஞ்ச் பண்ணேன், எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சிருச்சு. தமிழுக்கு பெருமை சங்க காலமா சமந்தா காலமானோடனே தெரிவித்தாங்க. கரெக்டாக வருதான் பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ இதில் தமிழோட பெருமைங்கிறது என்ன அப்படின்னா, கீழடி வந்த பிறகுதான் நமக்கு ஒரு பெரிய பெருமை கிடைச்சிருக்குது. சரி, கீழடிக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர்ங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொன்மை, அதே போல் பொருந்தில்னு ஒரு இடம் இருக்குது பழனிக்கு பக்கத்தில், அதே போல் நம்முடைய கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் துறை அகழ்வாய்வு இது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒன்று. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் எல்லாம் வரிசையாக சொல்லுவோம். இதெல்லாம் இல்லாத பெருமை இருக்கு. என்னன்னா, கீழடி தோன்றப்ப கரெக்டாக வாட்ஸ்அப்பு அதுன்னு வந்துருச்சு. வந்த உடனே ஆளாளுக்கு இறங்கிட்டாங்க. கீழடியிலேருந்து 4 அடி இறங்கி உள்ளே போய் அதை கண்டுபிடிச்சோம், இந்த கண்டுபிடிச்சோன்னு அடிச்சு தள்ளுறாங்க. எனக்கு என்ன பெருமை தெரியுங்களா?
இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய திரு வேதாசலம் அவர்கள், தொல்லியத்துறை சேர்ந்த வேதாசலம் அவர்கள், சாந்தலிங்கம் அவர்கள், அதே போல மற்ற பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் அந்த அகழ்வாய்வை தொடங்கி தோன்ற போது கூடவே போய் இருந்து அங்கே படுத்திருந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. ராத்திரி பகலா அதை தோண்டி எடுக்கிற போது அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்க்கக்கூடிய பெருமை எனக்கு கிடைச்சது. இந்த கீழடியினுடைய நாகரிகம் என்பது ஏறத்தாழ மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுடைய நாகரிகத்துக்கு இணையானதுன்னு சொல்றாங்க. போறப்ப நீங்க யாரும் என்ன சொல்லுவாங்க நினைக்க வேண்டாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. வெறும் செல் எடுத்துக்க அப்படியா அப்படின்ட்டு போலாம். ஆமா, அதையும் நீங்க போலாம். அதுல இன்னும் 2 பேர் என்னையும் மேடம் மாப்பிள்ள அப்படின்னு கேட்பாங்க. வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து இருக்கட்டும். இங்க சாப்பிட்ட உணவு இங்க போனா 3 மணி நேரங்க. ஆனா இங்க கேட்கிற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயே நம்முடைய அறிவுக்குள்ளேயே போய் சேர்ற போது அது வாழ்நாளெல்லாம் மறக்கப்படாது. அதான் ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அன்னைக்கு சொன்னாலும் தமிழ் நல்லா இருக்கும், இன்னைக்கு சொன்னாலும் நல்லா இருக்குங்க. வேற ஒன்றும் வேணாம். இன்னைக்கு மார்கழி மாதம் 25ஆம் தேதி, மார்கழியில் 25, இன்னும் 5 நாள் தான் இருக்கு, 30 முடிய போகுது. இன்னைக்கு ஆண்டாளுடைய திருப்பாவையினுடைய பாட்டு என்ன தெரியுங்களா? யாராவது சொல்லுங்க. சொல்லலைன்னா கவலைப்படாதீங்க, நானே சொல்லிடுவேன். இப்போ நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வகுப்பில் என்ன செய்வேன்னா நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல். எதுக்கு நமக்கு ஊர் பகை? சொல்லலைன்னா வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாரா, உங்க வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரான்னு. எங்க வாத்தியாரு அப்படின்னு கேள்வி. நான் அவர் தானே 30 வருஷமா ஒரே சிலபஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டும். இன்னைக்கு 25ஆவது பாடல் என்ன அப்படின்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் தருக்கி வளர்ந்த அப்படின்னு அந்த பாட்டு. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கண்ணபெருமான் எப்படி பிறந்தார் அப்படின்னா, பிறந்தது தேவகிக்கு பிறந்தார், வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார். ஆனா வளர்ந்தது பூரா எங்க அப்படின்னு கேட்டா ஆயர்பாடியில் நந்தகோபன் யசோதி வீட்டில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஓரிரவில். அப்படியே அப்பவே பிள்ளையை மாற்றி வச்சுட்டாங்க. அதெல்லாம் கொண்டு போய் வச்ச விஷயத்தை சொல்லி, அப்படிப்பட்ட கண்ணபெருமானே நீ எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட காலமேகம் தெரியுமா? காலமேகம்னா அப்படியே கார் மேகமாக இருப்பவன் எப்படி தெரியுமா? எங்களுக்கு அன்புங்கிற மழையை தரக்கூடியவன், உன்னுடைய எதிரிகளுக்கு நெருப்புங்கிற மழையை தரக்கூடியவன். ஒரே ஆள் தான், ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் தண்ணீர், நீ அப்படி தரக்கூடியவன் அப்படின்னு அவர் பாடுறாங்க. சரி, அதை எதுக்கு நீங்க சொன்னேன் அப்படின்னா, இதே பாட்டை அப்படியே எடுத்துக்கன்னா கையாள்வாருங்க. ஒருத்தி மகனாய் பிறந்தவளாம், உருவில் அழகாய் வளர்ந்தவளாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பற்றி அவங்க பாடுற அந்த பாட்டு. ராத்திரி பகலாய் அலைவானாம் ரகசிய போலீஸ் சேவகனாம்னு அந்த பாட்டு முடியும். அதாவது காதலி சொல்லுவாங்க, எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு. உடனே காதலன் எம்ஜிஆர் கவலைப்படுவார், ஐயோ நம்ம எல்லாம் ஓடிருக்கேன் அப்படின்னு. யார் அந்த அழகன் அப்படின்னு கேட்பார். அப்போ தான் அந்த அவங்க பாடுற பாட்டு ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் அப்படின்னு சொல்லிட்டே கடைசியாக முடிப்பாங்க. ராத்திரி பகலா அலைவானாம் ரகசிய போலீஸ் சேவகன், சிஐடின்னு சொன்னோடனே எம்ஜிஆருக்கு சிரிப்பு தாங்க முடியாது. ஏன்னா அவர் தான் சிஐடி. அவர் சிஐடின்னு அவருக்கே தெரியாது, அவ்வளோ பர்மமாக வச்சுருப்பாங்க. இப்போ சிஐடின்னா நமக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கே தெரியாத அளவுக்கு பர்மமாக வச்சுருப்பாங்க. அதுலேயும் சில படங்கள்ல அந்த காலத்தில் நாங்கள்லாம், இப்போ இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போடுறாங்க, அன்னைக்கெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அதில் ஒரு காட்சியில் அவர் இப்படி ஃபோட்டோ எடுப்பார். யாரை ஃபோட்டோ எடுப்பாருன்னா, அசோகனும் எம்ஆர் ராதாவும் நோட்டு மாற்றுவாங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்துருவார். அப்புறம் அதை கழுவி பார்ப்பார். உங்களாம் அந்த தெரியுமில்ல, ஃபிலிமை கழுவுவாங்கல்ல, அப்படி இருட்டறையில் கழுவி பார்ப்பார். பார்த்த உடனே ஆ நீயா அப்படின்னு ஆச்சரியப்படுவார். இவர் தானே ஃபோட்டோ எடுத்தார். நான் அப்போ பார்த்துருக்க மாட்டாரா அவங்கள? ஆனால் நம்மளும் ஆச்சரியம், இவங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்பதான் ஆச்சரியப்படுவோம். அதுவும் எங்க அண்ணன் அப்படின்னு அந்த சரோதேவி, எங்க அப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, எங்க அண்ணன் அப்படின்னு இவர் சொல்ல, அப்புறம் தான்டா கதை இருக்கு அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்ல, படம் அப்படியே பிரமாதமாக ஓடும். அதனால அந்த பாட்டை 8ஆம் நூற்றாண்டில் பாடினாலும் நல்லா இருக்கு, 21ஆம் நூற்றாண்டில் பாடினாலும் நல்லா இருக்கு. காலத்துக்கு ஏற்றபடியாக தமிழ் தன்னை வளர்ச்சிக்கிறோம். ஒன்றும் அது கூட வேண்டாங்க, அது கன்னித்தமிழாகவும் இருக்கும், கணினி தமிழாகவும் இருக்கும். அதுதான் ஆச்சரியம்.
தமிழுக்கு என்ன பெருமை அப்படின்னா, அது உன் சீரிடமை திறமையென்று செயல் மறந்து வாழ்த்துகின்ற அளவுக்கு பெருமையுடையது. இதில் அகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நான் சொன்னல காதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதை 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கு டபக்குன்னு எந்திரிச்சு போயிடாதீங்க. இவர் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஓட்டு இங்கே வந்து பாடம் நடத்துகிறாருன்னு. 10 பாட்டுனா என்ன அப்படின்னா, நீண்ட அடிகளை உடைய பாட்டு. 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதினா அதில் மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்கு. எப்பயாவது டைம் இருந்தால் படிக்கேன். உலகத்தில் எந்த ஊர்லையாவது மாதங்களின் பேரில் வீதிகள் உண்டா சொல்லுங்க பாப்பா? மதுரையில் உண்டு. சித்திர வீதி, மாசி வீதி, ஆணி வீதி, ஆடி வீதி, ஆவடி வீதி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல என்ன தொழில் செய்யறோமோ அதுக்கேற்ற வீதி நம்ம ஊர்ல இருக்கு. உதாரணமா தென்னை ஓலக்கார தெரு இருக்கு. அதே போல சித்திரக்காரன் தெரு, படம் வரைகிறவங்க, பச்சரிசிக்காரன் தெரு, புழுங்கரிசிக்காரன் தெரு, என் பேரு பாருங்க, இதெல்லாம் இருக்கு. இதுல என்னை ரொம்ப திணற வச்ச ஒரு தெரு தெரியுங்களா? தைக்காக்கார தெரு. தைக்காக்கார தெருன்னா தையல்காரர்கள் தெரு. எங்க இருக்கு தெரியுங்களா? யானைக்கல்ல இருந்து பாலத்துக்கு கீழே இப்படி போடணும்னு வச்சுக்கோங்க. அது இப்போ இன்னொரு கேள்வி கூட வருது, நான் கேட்டுட்டு பதில் சொல்லுவேன், நீங்கள் அதே மாதிரி. அதில் சுடுதண்ணி வாய்க்கா தெருன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இது பாண்டியர் காலம் நினச்சி விடாங்க. பாண்டியர் காலம், நாயக்கர் காலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மெஜ்ரா கோட்ஸ் வந்தப்ப அதுக்கு விறகு போட்டு நெருப்பரிச்சு வெண்ணியை இது பண்ணி அந்த வெண்ணி தண்ணி ஓடிச்சுல, அதுக்கு பேர் சுடுதண்ணி வாய்க்கா தெரு. அந்த லேபர் ஸ்கூலுக்கு ஏற்றாப்புல ரயில்வே லைன் இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் சுடுதண்ணி வாய்க்கா தெரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீதிகள் எல்லாம் பெருமையுடைய வீதிகள். மற்ற மண்ணுக்கு மதுரை மண்ணுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற மண்ணில் கடவுள் வந்தார், போனார், இருந்தார், அதாங்க சொல்லுவான். மதுரை மண்ணுக்கு என்ன பெருமைன்னா, இந்த மண்ணைத்தான் சிவபெருமான் தலையில் சுமந்தாருங்கிற பெருமை தான் இந்த மண்ணுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அழகாக சொன்னாங்க நம்முடைய நீதியரசியார் அவர்கள் சொல்கிற போது, எப்படி கண்ணகி வழக்காடின இடம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா இதே நீதிமன்றத்தில் கண்ணகியினுடைய சிலையும் வைப்பதற்கு நாம அரசாங்கத்துக்கு ஒரு அனுமதி கேட்கணுங்க. ஏன்னா அந்த பெண்மணி சோழ நாட்டில் பிறந்து பாண்டி நாட்டுக்கு என்ன அழகா கேள்வி கேட்டு மன்னனே ஒரு ஆட்டி அந்த மன்னன் தான் தவறிழைத்தான் தெரிஞ்சோன்னு தன் உயிரை கொடுத்து மனைவியும் உயிரை கொடுக்க, அப்பதான் அவ கோவத்தோடு மதுரை இருக்க போறப்ப மதுராபுரி தெய்வம் நின்று பேசுதுங்க. அம்மா நீ ஒரேடியா அப்படி சொல்லாத, எங்க அரசர்கள் நீதி அரசர்கள் தான்மா. எப்படி தெரியுமா? பொற்கை பாண்டியனுடைய கதையை சொல்லுதுங்க. மதுராபுரி தெய்வம் கண்ணகிக்கு பொற்கை பாண்டியனுடைய கதை சொல்லுது. அந்த பொற்கை பாண்டியனுடைய கதை இருக்கு இல்லையா, அதை நான் இப்ப சொல்ல முடியாது, தீர்ப்பு சொல்றப்பதான் சொல்லுவேன். சரிங்களா? இப்ப ட்ரெய்லர் தான் காட்டியிருக்கேன், டீசர் போட்டிருக்கேன். எப்படி பொற்கை பாண்டியன் பேர் வந்துச்சுங்கிறத நான் பின்னாடி சொல்ல போறேன். அப்ப வீரம் சிறந்ததா? ஆம். புகழ் சிறந்ததா? பண்பு சிறந்ததா? ஒரு பக்கம் இல்லை. காதலும் அந்த இல்வாழ்க்கை மிகச் சிறந்தது பேசுவதற்கு ஒரு அணி, இந்த பக்கம் ஒரு அணி. இதுல அகம் என்று பேசுவதற்கு இருவரும், புறம் என்று பேசுவதற்காக இருவரும் வந்திருக்கிறாங்க. இங்க வந்திருக்கவங்களை நான் முதல்ல அறிமுகம் பண்ணிடுறேன். அதாவது அகமே என்று பேசுவதற்காக, காதலும் கற்பும் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறவர் அறிமுகப்படுறப்ப முதல்ல அமர்ந்து போர் யாருன்னு கேட்டா, எங்கள் தியாகராசர் கல்லூரியிலே தமிழ் துறையிலே, அதாவது நான் படித்த, நான் வேலை பார்த்த, இப்பவும் கூட அங்கே நகைசால் பேராசிரியராக எனக்கு அங்கே பணி இருக்குது. ஒரு தமிழிசை மையமும் உருவாக்கி அதை நான் ஒரு 60 லட்ச ரூபாயில் ஒரு எம்ஓயு சைன் பண்ணி, அமெரிக்காவோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணி இளையராஜாவை திறக்க வச்சு அங்கே இசை பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அவ்வளோ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த கல்லூரியில் தமிழ் துறையில் ஆராய்ச்சி மாணவராக, பிஹெச்டி ஆராய்ச்சி மாணவராக இருந்து இந்த மாதம் தான் டெல்லி போகிறார் நினைக்கிறேன். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வர 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் டெல்லியில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக போகக்கூடிய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த நிகழ்ச்சியில் அறிமுகமான, அதுலேயும் நான் தான் நடுவர், வேற வழி இல்லை அவருக்கு, திரு பாலு ஆனந்த் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு அகமே என்று பேசுவதற்காக.
அதே அணிகளை பேசுவதற்காக வந்திருக்கிறவங்க யாருன்னு கேட்டால், இங்கே மதுரையில் குயின் மீரா மெட்ரிக் பள்ளியினுடைய தமிழாசிரியை, இசையாசிரியை. அவங்களை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அவங்க ஒன்றும் காணா போகல கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த டிக்டாக் இப்போ இல்லை, முன்ன இருந்தப்ப அதில் பாடி பல பாடல்களை நான் கேட்டேன். நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் செய்வீங்களான்னு கேட்டேன். பேசுவேன்னாங்க. ஏன்னா பேச ஆள் இருக்கு, நடுவில் இயலோட இசை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக அவங்களையும் சொல்லி இப்போ எங்களோடு ஒரு ஓராண்டாக இருக்குமாமா, ஒரு ஓராண்டாக வந்து பேச வந்து கொண்டிருக்கிறார்கள். குயின் மீரா மெட்ரிக் பள்ளியினுடைய தமிழாசிரியை, பேராசிரியை, வணக்கத்திற்குரிய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகிறார்கள். இந்த 2 பேரும் அகம் பற்றி பேசுவார்கள். புறம் பேசுவதற்கு 2 பேரும் வந்திருக்காங்க. இல்லை புறம் பேசுறா தப்பா நினைக்காதீங்க. என்ன பாருங்க, இன்னொரு அது பொருள் வர்ற போது என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சொல்ல இன்னொரு சொல்லோட சொல்ற போது அப்படியே கேட்ட உடனே நல்லா இருக்கு. இப்போ நான் ஸ்லேடைனா என்னன்னு சொல்லி கொடுப்பேன், என்னென்னமோ சொல்லி கொடுப்போம், புரியாது. அப்புறம் சொல்லுவேன், எப்பா ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு, நடுவில் ஒரு பாட்டு வந்துச்சு, இதை பாடுனா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு பையன் எழுந்திரிச்சான். வாத்தியார் என்ன கேட்டிருக்கணும்? ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமா அப்படி தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் உங்களை பாடையில பார்க்கணும் அப்படின்னு இருக்கான். புரியல. சும்மா நீங்க இந்த மாப்பிள்ளை நேரத்தில் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்கார்ந்து லீகல் தேட்டரில் சில பேர் படம் பார்த்து வந்து வெளியே பேரை படிப்பாங்க, என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாது. என்ன சொன்னாவே? ஐயா நான் உங்களை பாடையில பார்க்கணும்யா. இன்னொருத்தர் எந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னு இருக்கான். என்ன வாரமா போவாரு. இப்போ பார்த்தீங்களா, ஒரே சொல்லுதான், இன்னொரு பொருள் தர்றப்ப என்ன அழகா இருக்கு பாருங்க. இது மற்ற மொழிகளில் இருக்கலாங்க, ஆனால் நம்ம அதை கேட்குறப்ப தாங்க ஆச்சரியம். இப்போ நான் நெதர்லாந்து போயிருந்தப்ப அங்கே ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகளை பார்த்தேன். 1000 ஆண்டு பழைய செப்பேடுகள். அந்த பௌத்த மடாலயம் கட்டுவதற்காக ராஜராஜ சோழன் அந்த நாகப்பட்டினத்தில் ஒரு அழகான இடத்தையும் கொடுத்து அந்த செலவுக்கான ஒரு ஊரையும் கொடுத்தாங்க. அந்த செப்பேடு இப்போ எங்கே இருக்குது தெரியுமா? இதில் இருக்குது, டச்சுக்காரர்களுடைய தேசத்தில் நெதர்லாண்டில் இருக்குது, லேடன் பல்கலைக்கழகத்தில். நான் போய் பார்த்துட்டு அதை தொடவிட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா கையுறை போட்டு தொடர்ந்தாங்க. ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அப்படி கையை இப்படி எடுத்து தொட்டு பார்த்தேங்க. ஒரு 1000 ஆண்டுக்கு முந்தின பொருளை தொடர போது ஒரு டைம் மிஷின்ல ஏறி பயணம் பட்ட ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அது ஏறத்தாலும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 30 கிலோ எடை உள்ளது, 10 அடி நீளம் உள்ளது அந்த செப்பேடு. அதை அழகாக பாதுகாக்கிறாங்க டச்சுக்காரர்கள். நம்மளை ஆண்டவங்க எல்லாரும் தான் ஆண்டாங்க, அதில் அவங்களும் தான் இருந்தாங்க. கொண்டு போயிட்டாங்க, ஆனால் பத்திரமா வச்சுருக்காங்க. என் கூட வந்த நண்பர்கிட்ட நான் கேட்டேன், இது நம்ம பொருள் தானே, இதை நம்ம கொண்டு போன என்ன அரசாங்கத்தை கேட்டு. அது ஒரு வேணாம், இது தாமிரம். என்னது? தாமிர பட்டயம். சரியா? காப்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பர். இங்க இருந்தா இவர் காப்பர், அங்க போனா யாரு காப்பர்? நான் உடனே சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு பேசாம உட்காந்துட்டேன். இப்ப புரியுதா? காப்பர் இங்கிலீஷ் சொல்லுதா, ஆனா தமிழ்ல ஒரு காப்பர் சொன்ன உடனே நம்மளை அறியாம ஒரு புன்னகை வருது இல்ல, அதுதாங்க வேணும். இதுதான் தமிழுக்கான சிறப்பு. வெறும் ஸ்லேடுக்காக மட்டும் இல்லைங்க, பாட்டோட நம்ம 100 முறை பாட்டு கேட்டிருப்போம். அந்த பாட்டினுடைய பொருள் நமக்கு புரியுற போது தாங்க நல்லா இருக்கு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் மாணிக்கவாசகர். அதனால அதுல புறம் பேசுவதற்காக வந்திருக்காங்க 2 பேர். அதுல முதல்ல அமர்ந்திருப்பவர் நாகர்கோயிலிருந்து வர்றாரு, கன்னியாகுமரி மாவட்டம். இப்போ கூட அவங்க ஊருக்கு என்ன பெருமை அப்படின்னா, அந்த திருவள்ளுவருடைய சிலை வைத்து 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கண்ட இடத்துல கண்ணாடி பாலத்தை அமைத்து தமிழக முதல்வர் அவர்கள் அதை திறந்து வச்சு 3 நாள் தமிழ் விழா நடத்திருக்கிறாங்கிறப்ப நமக்கு பெரிய பெருமையா இருக்குதுங்க. 133 அடியில் அந்த சிலை இருக்குது. அத்தகைய
அந்த நாகர்கோயிலிருந்து வர்றாரு, நல்லா பேசுவார், ஓரளவு பாடுவார். அவங்க அளவுக்கு சொல்ல முடியலனாலும் இந்த மாதிரி விட்டால் பாட முடியாது, பாடத்துக்கு பாடுவார், பேசுவார். சம்பாதிக்கிற பணத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறது, முதியோர் இல்லங்களுக்கு பணம் தர்றது அப்படின்னு ஏதோ தன்னால் முடிஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அத்தகைய பெருமை மிகுந்த நாஞ்சில் நாட்டு நாவரசு சொல்லின் செல்வர் வணக்கத்துக்குரிய செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. வாங்க. யாரு நார்வேல்காரர் இல்லையா? இங்கே இருக்காங்களா? ஒரு 10 பேரை கூட்டு வரீங்க. படக்கு படக்கு வர்றபோது லாரியில் இறங்கி வா, நம்மளால அங்கிட்ட உட்காரு. ஏன்னா இப்போ நான் பார்த்த நிறைய பேர் கை தட்ட மாட்டேங்கிறீங்க. அது என்னன்னா, டிவியாக பார்த்து பார்த்து இந்தியா சினிமா தேட்டர்லையாவது கை தட்டுவோம், ஒரு இலக்கிய மேடையில் கை தட்டுவோம். டிவி பார்த்துட்டு கை தட்டினோம்னா விடுவாங்களா? வீட்டுக்குள்ள கரண்டியிலே சாத்தி விடுவான். அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நம்ம பாட்டு இப்படியே உட்காந்துருக்க நியூட்ரல் ஃபேஸோட, சிரிப்பு வந்தாலும் சரி, சோகம் வந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா ஒரு ரசிக்கிற மாதிரி நடிங்க, அவ்வளோதான். அது போதும் எங்களுக்கு. அவர் என்னை ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் குடும்பத்தோடு ஓடியாந்து நான் கோயிலிருந்து வெளியே வர்றேன், இங்கே வாங்க, யார் யார் தெரியுது? அவரு இவர் தான் பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறவர் அப்படின்றாரு. பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறேன்னா சினிமாவில் நடிப்பாயும் கேள்விப்பட்டிருக்கோம், பட்டிமன்றத்தில் பேசுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம், நடுவராக நடிக்கிறார். சரி, இருக்கட்டும். அதனால அடுத்து பேச வந்திருக்கவங்க அவங்க நெல்லையை சார்ந்தவர்கள். 2 பேரும் அங்கே தெற்கிருந்து வர்றாங்க. நெல்லை மாவட்டத்தில் அங்கே வானொலியில் ஆர்ஜேயாக இருக்கிறார்கள், அறிவிப்பாளராக இருக்கிறார்கள், தொகுப்பாளராக இருக்கிறார்கள், நல்ல பேச்சாளர். இத்தகைய பல்வேறு பெருமைகளை கொண்ட நெல்லை கார்த்திகா அவர்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள். இந்த 2 பேர் புறம் என்று பேசுவார்கள், இந்த 2 பேர் அகம்னு பேசுவாங்க. பட்டிமன்றம் தொடங்கும் போது எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சின்ன கிராமத்தில் நான் பேச போனப்போ அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி கேட்கவே கூடாது, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்கு. நல்ல மனுஷன். எப்படி ஒரு அப்படி எளிமையாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த சாயல்குடி பக்கம் ஒரு தடவை என்னை கூட்டு போனப்போ வெறும் கருவேல மரமாக இருக்குங்க. நான் கூட்டு போன ஆள்கிட்ட கேட்டேன், இது என்ன இங்கே இவ்வளோ கருவேல மரம், இப்போ தான் பூச்சி ஓட்டம் இருக்குமான்னு. அவரை சீச்சி நல்லவா இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காது அப்படின்னாரு. என் கூட வந்த 4 பேர் அப்படியே ஓடி போனாங்க, செத்தாலும் சொந்த ஊரில் தான் தேவை அப்படின்னு. என்ன பண்ணுறது, இருக்கட்டும். அதனால் இப்போ நேரம்னு சொன்னால் அணித்தலைவர்கள் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அவ்வளோதான் கொடுப்போம். விவேகானந்தருக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க எங்கள் அமெரிக்காவில். அதனால் 8லேருந்து 10 நிமிஷம் அவ்வளோதான் டைம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து அப்படி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை, உங்கள் கடமை. கைதட்டுறா கைதட்டலாம், சிரிக்கணும்னா சிரிக்கலாம், போகிறதுனாலும் தப்பு இல்லை. 2 பேராக போகணும். குபீர்னு போய் என்னைய பயப்படுத்தக்கூடாது. இருந்து கொஞ்சம் கேளுங்க, என்னதான் பேசுகிறாங்க, ஊரெல்லாம் போகிறேங்கிறியா, வெளிநாடுலாம் போகிறேங்கிறியா, உண்மைதானான்னு தெரியுமா இல்லையா? அதுக்காவது உட்காந்து கேளுங்க. ஏன்னா இந்த தமிழை ஒவ்வொரு நாளும் படிக்க தாங்க அதனுடைய அருமை நமக்கு தெரியுது. அதனால் உங்களுக்கான நேரம் கொடுத்துட்டோம், உங்களுக்கான நேரம் கொடுத்தாச்சு. அதை ரொம்ப அழகாக நீங்கள் கேட்டு ரசிக்கணும். சின்ன கிராமங்களில் போய் பேச போகிறப்ப தான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பட்டிமன்றம்னா என்னன்னு புரியாதோன்னு நினைப்போனாங்க. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். அன்றைக்கி தான் கூட்டம், சுதந்திரத்துக்கு பிறகு நாங்கள் தான் பேசுகிறோம், யாருமே பேசலை உங்களுக்கு. நான் போய் பட்டிமன்றம்னா என்னன்னு விளக்கம் சொன்னேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விளக்கத்தை. எப்படின்னா, இது ஒரு இலக்கிய வயல், சரியா? எத்தனை சென்ட்டுன்னு கேட்கக்கூடாது, இலக்கிய வயல். இதில் இந்த பேச வந்தவர்கள் பட்டிமன்ற கருத்துக்களை என்னிடத்தில் தருவார்கள். பட்டிமன்ற கருத்துக்களை, அது கருத்து பயிரை என்னிடம் தருவார்கள். நான் அதை வாங்கி இந்த இலக்கிய வயலில் நடுவேன். அதனால நான் நடுவேன், சரியா? நான் நடுவர். அவர்கள் கருத்து பயிரை தருவார்கள், நான் நடுவேன். நீங்க கைதட்டலாம், சிரிக்கலாம்,
அது அந்த பயிருக்கு உரம் போட்டது போல ஆகும். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கேன் பாருங்க. இலக்கிய வயல், கருத்து பயிர், நடுவன், இப்படி சொல்லி முடிச்சல கீழே ஒரு ஆள் வெத்தலவாக்கு போட்டுருந்தேன். அப்ப மொத்தத்துல அறுப்பீங்க அப்படின்னாப்ல சுருக்கமா முடிச்சாங்க. அப்படியே ஹைலைட். இப்படி நேரம் பேசி என்னத்தை செய்ய, மொத்தத்துல அறுப்பமானாங்க. இந்த கருதெல்லாம் விளைய வச்சு மருதசில்லா ஆளை வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி பாட்டு வரும்ல, கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். மொத்தத்தில் அறுப்பீங்கன்னு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இவ்வளவு பெரிய கூட்டத்தை உங்களை நம்பி கொடுக்குறேன். இதே அளவு கூட்டம் இருந்தாலும் சந்தோஷம், இன்னும் 4 பேர் வந்தாலும் சந்தோஷம். ஃபோன் பண்ணியும் கூட வர வைக்கலாம். முதல் அணியை சேர்ந்தவர்கள் தொடங்குகிறார்கள். தமிழர் தம் பெருமைக்கு பெருமை சேர்ப்பது அகமா புறமா என்று கேட்டு, புறம்தான் வீரத்துக்குரியது என்று பேசுவதற்காக நாஞ்சில் நாட்டு செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார். வாங்க ஐயா. அருமையான ஒரு தலைப்பு. தமிழர் தம் பெருமைக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது, பெரிதும் பெருமை சேர்ப்பது அகமா புறமா அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. சந்தேகமே இல்லாமல் சொல்ல முடியும். புறம்தான் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், அதாவது நம்முடைய மன்னர்களுக்கு பாரம்பரியமா தமிழ் இனத்திற்கு எது பெருமையாக இருந்திருக்கிறது? 3 முக்கிய முரசுகள் இருந்திருக்கிறது. 3 முக்கிய முரசுகள் இருந்திருக்கிறது. ஒன்று நீதி முரசு. இங்க நம்ம இப்போ நீதிமன்றத்தில் நடக்குது. ஒன்று நீதி முரசு, இன்னும் ஒன்று கொடை முரசு, இன்னும் ஒன்று படை முரசு. அப்படி இந்த 3 முரசும் தான் ஒரு இனத்தினுடைய அடையாளமாகவே இருந்திருக்கிறது. இதை விடவும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கே நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரத்தை அத்தனையும் சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தமிழ் இனம் என்பதிலே நமக்கு பெருமை. உண்மையிலே அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அதனால இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா? இது வீரம் விளைஞ்ச மண்ணு. இது மண்ணே வீரம் விளைஞ்ச மண்ணு. இதை சொன்னேன். நீங்க அந்த பக்கம் ஐயா ஜல்லிக்கட்டு மாடு, ஜல்லிக்கட்டு மாடு எடுத்து பாருங்க. இது அடக்குனாதான் ஐயா பொண்ணு கிடைக்கும். முதல்ல கண்ணாடியை போடுங்க. சீக்கிரம் பண்றது இல்லையா? எனக்கு இப்பதான் பார்த்தேன். இதை பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும் இல்லையா? ஒரு டாக்டரு ஒருத்தர் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு கட்டா ஊத்துட்டு அந்த காலத்துல கட்டு போட்டு விடுவாங்க. வெளியே கூப்பிட்டு வந்து அங்க நிக்கிற அந்த காரோட நம்பரை வாசி அப்படின்னு இருக்காரு. ஆபரேஷன் எப்படி சக்சஸ்ன்னு பார்க்க கார் எங்க நிக்குது அப்படின்னு இருக்காரு. இப்படி பெரிய காலமாட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அவர் எங்க இருக்காரு. அதை பார்த்த உடனே ஞாபகம் வருதியா? வரும். பொண்ணு கிடைக்கும் அந்த காலத்துல. ஆமா, பொண்ணு கிடைக்கும். ஆனா இப்ப அதை அடக்கினா நமக்கு பொண்ணு கிடைக்காதுங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொண்ணே சம்மதிக்காது. அப்படி சொல்லு. காலையே இந்த அடக்குறானே நம்மள விடுவானா? கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லை. ஆமா. அந்த பாரம்பரிய விளையாட்டை, வீரத்தை மீட்டு கொண்டு வரணும் என்பதற்காக 3 நாட்கள் வீரத்தோடு மெரினா கடற்கரையில நம்முடைய இளைஞர் பட்டாளம் போராடியது அப்படின்னு சொன்னா அது எது பெருமை? புறம்தான். ஜல்லிக்கட்டு. அப்ப எல்லாமே நம்முடைய, அதாவது நம்முடைய பாரம்பரியம் எதுல இருக்குன்னா ஐயா, இது நான் சொன்னது மாதிரி இது வீரம் விளைஞ்ச மண்ணு, காதல் விளைஞ்ச மண்ணுன்னு சொல்ல முடியுமா ஐயா? சொன்னா அது நமக்கு கௌரவமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை போர்ல கலந்துகிட்டோம்னு பெருமையா சொல்லலாம். எத்தனை பேரை காதல் வீட்டுல சொல்லுங்க பாப்போம். வீட்டுல 10 நாடுகளோடு நான் போரிட்டு வெற்றி கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு பெருமை. 10 பொண்ணுங்களுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது பெருமையா இருக்குமா ஐயா? ஏத்துக்கணும்னா முடியுமா ஐயா? முதல்ல அந்த பிள்ளை ஏத்துக்கிடுமா? நீங்க ஏத்துக்கிறதுதான். யாரும் ஏத்துக்கிட போறதில்ல. ஆனா எது பெருமை அப்படின்னா, நம்முடைய தேசம், நம்முடைய நாடு, இந்த வீரத்துக்கு தான் ஐயா. அதனால தான் பாருங்க, வெற்றி கிடைச்சிட்டு அப்படின்னாலே, இந்த வீரத்துக்கு வெற்றி கிடைச்சாச்சு அப்படின்னா விருது எதை வச்சு கொடுக்குறோம்? வீர விளையாட்டுக்கு தானே விருது கொடுக்குறாங்க. காதலிச்சவங்களுக்கு விருது கிடைக்குமா ஐயா? சொல்லுங்க. நடக்குமா? அது வாய்ப்பு இல்லை. திரைக்கவிஞன் கூட எது பெருமை, இந்த நாட்டினுடைய பெருமையை பற்றி சொல்றது மாதிரி, இந்த நாட்டுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கு அழகா ஒரு பாட்டு சொல்லுவான். எப்படி இருந்தாங்களா அப்படின்னா, வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை, வஞ்ச நினைவங்கள் மனம் பார்த்ததில்லை, வானம் குலமாதர் முகம் பார்த்ததில்லை,
வஞ்ச நினைவங்கள் மனம் பார்த்ததில்லை, வீரர் விழித்தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வீரர் விழித்தாழ்ந்து நிலம் பார்த்ததில்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை, வெற்றி திருமாது நடை போடும் எல்லை, நாடு அதை நாடு, நாடாவிட்டால் ஏது வீடு. அருமை அருமை. யாராவது கைதட்டிங்க. நடுவர் அவர்களே, மானம் எவ்வளவு முக்கியம். மனுஷனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளும் அதை கொஞ்சம் பின்பற்றாங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு அசுரனுக்கு கூட மானம் பெருசு அப்படின்னு நினைக்கிறான். அசுரன் கூட. இப்போ கும்பகர்ணே கம்பராமாயணத்தில் அற்புதமாக கம்பன் சொல்வார். கும்பகர்ணே அவருடைய மூக்கையும் காதையும் யார் சுக்கிரவன் குறைபடுத்திட்டான். பார்த்தா அசிங்கமா இருக்கு. போர்க்களத்துல நம்ம ஜெயிச்சோம்னா நமக்கு பெருமை. போர்க்களத்துல புறமுதுகு காட்டி ஓடணும்னா நமக்கு பெருமையா இருக்குமா? பெருமை கிடையாது. இப்ப இதை பார்த்த உடனே எதிராளிகள்லாம் நம்மளை கேவலமாக, நம்முடைய முன்னோர்கள் கேவலமாக, அது மட்டுமல்ல வரக்கூடிய ஒரு தலைமுறை நம்மளை கேவலமாக பேசும் அப்படின்னு நினைச்சுட்டு கும்பகர்ணன் ராமன்ட்ட சொல்றான், எப்பா இப்படி மூக்கு குறைபட்டு போச்சு, காதுல காயமாகி போச்சு, நீ ஒண்ணு பண்ணு, இப்படியே நான் இருந்தேன் அப்படின்னா வரக்கூடிய சந்ததியினர் என்ன தப்பா சொல்லுவாங்க, அதனால உன்னுடைய ஒரு அம்புனால என் கழுத்தோடு சேர்த்து அப்படி தலைய நீ அப்படி எடுத்து கடல்ல போட்டுற அப்படிங்கிற. மூக்கில்லா முகமண்டு முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார், நோக்காமை நுண்கணையால் என் கழுத்தை நீக்குவார், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவார், இது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றான் அப்படின்னு கும்பகர்ணன் ராமன் சொல்றான். அப்போ ஒரு அசுர குலத்தை சார்ந்தவங்க கூட மானம் பெருசு அப்படின்னு இருக்குன்னா எந்த அளவுக்கு தமிழன் கூட இதுதான் நமக்கு அடையாளம், இதுதான் நமக்கு பெருமை. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நடுவர்களே, அதாவது அந்த காலத்துல எப்படின்னா போர் வீரர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா போர்க்களத்துல உயிரை விடுறதே பெருமையாக நினைச்சிருக்காங்க. அதான் சிறப்பு. இன்னொன்று பாருங்களேன், உடம்புல வீர தழும்புகள்லாம் நிறைய இருக்கும். இந்த வீர தழும்புகள் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தழும்பை வைத்து ஒரு வீர வரலாறே பேசிக் கொண்டிருப்பார்களாம், பெருமை பேசிக் கொண்டிருப்பார்களாம். இதனாலேயே ஒருவனுக்கு என்ன ஆகி போச்சு தெரியுமா? இப்படி பெருமை பேசி பேசி இருந்ததுனால அவனுடைய பெயர் இயற்பெயர் மறந்து சிறப்பு பெயராகிய தழும்பன் அப்படின்னே பேர் இருந்துச்சு. தழும்பன். தழும்பன் பேரை பாருங்க, அருமையான பேர். போர்க்களத்துல ஒருவன் இரண்டில அடைஞ்சிட்டான் அப்படின்னா நடுக்கல்ல தெய்வமாக வழிபட்ட சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம். நமக்கு இதுதான் பெருமை சேர்க்க முடியுமே தவிர இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அதாவது போர் மட்டுமல்ல, இது என்னன்னா அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிறகுகள் கிடைத்தால் மட்டும் பறப்பதல்ல வாழ்க்கை, சிறகுகள் கிடைத்தால் பறப்பதல்ல வாழ்க்கை, சிலுவை கிடைத்தால் சுமப்பதுதான் வாழ்க்கை. இப்போ உலகம் முழுக்க நம்முடைய தமிழர்களுடைய வியாபாரம் வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஐயா இப்போ நம்ம முசிறி, கொர்க்கை, அதே மாதிரி காயல்பட்டணம் இந்த பகுதிகளில் ரோமாபுரியினுடைய காசுகள் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. முன்னமே கிடைச்சிருக்கு, இப்போ கிடைச்சிருக்கு. ரோமாபுரியினுடைய காசு கிடைச்சிருக்கு. இத கிமு 55ல ரோமாபுரிய ஆண்ட சக்கரவர்த்தி மார்க்கஸ் அப்படிங்கிறவர் எழுதுறாரு. எப்படின்னா, தமிழ்நாட்டில இருந்து எதெல்லாம் அங்க இறக்குமதி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி முத்து, பவளம், அதே மாதிரி உணவு தானியங்கள், கிளி, மயில், குரங்கு, இதெல்லாம் நிறைய ஏற்றுமதி ஆகிருக்கு. ஆடம்பரமான பொருள்கள் அங்க அதிகமா பயன்படுத்திருக்காங்க, அழகு சாதனங்கள் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் தமிழகத்திலிருந்து இறக்குமதி இங்க செய்யப்பட்டிருக்கிறது, நம்முடைய பொன்னும் பொருளும் அங்க காசா போகுது, அதனால அங்க இருந்து இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமே போட்டிருக்காங்க. சட்டம் அது சில ஆண்டுகள் அமலில் இருந்திருக்கிறது. நம்முடைய தமிழன் எது தெரியுமா பெருமை? முத்து, அதாவது முத்து சேர்ப்பதிலும் முத்து குளிப்பதிலும் நமக்கு பெருமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இனம் தமிழினம். அதனால இன்னொரு வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், வீரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் இருக்கும் போதே, அதாவது கருவினில் விளையும் மணலில் குளத்தில், அதாவது கருவினில் மணலும் மணலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழ் அன்னை, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அப்படி
அருகில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு கூட வீரத்தை ஊட்டிய சமூகம் நம்முடைய தமிழ் சமுதாயம். அதனால காதல் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு இருக்கக்கூடியது. அது நமக்கு பெருமை கிடையாது. அன்னைக்கு கூட ஒருத்தன் காதலிட்ட சொன்னா, கண்ணே உன்னுடைய பல்ல எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னா அவன் கடத்தி கையில கொடுத்துட்டா. ஏன்னா ஒண்ணு ஒரிஜினல் கிடையாது. காதல் அக வாழ்க்கை என்பது மிகைப்படுத்தி சொல்வது. இது அப்படி இல்லைங்கய்யா. பாரியை மறக்க முடியுமா? மனித சூழலை மறக்க முடியுமா? கபிலரை மறக்க முடியுமா? அத்தனை சிறப்புகளும் எதில் இருக்கிறது அப்படின்னா கொடையில் இருக்கிறது, படையில் இருக்கிறது, நீதியில் இருக்கிறது. இவைதான் தமிழினத்திற்கு பெருமை சேர்க்க முடியும். அக வாழ்க்கை விடவும் புற வாழ்க்கை தான் சிறந்ததுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நட்பு வணக்கம் ஐயா. அல்ல 3 முரசு சொன்னாருங்க. நீதி முரசு, கொடை முரசு, படை முரசு அப்படின்னாரு. அந்த ஒவ்வொரு அறிவிப்பை பொறுத்து அங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? நமக்கு என்ன பெருமை? நீதியால் பெருமை. அதே போல என்ன? வீரத்தால் பெருமை. நல்லா சொன்னா நம்ம அசோகரை பேசுறோம், அதே போல மற்ற அலெக்சாண்டரை பத்தி பேசுறோம். உலகத்திலே அதிகமான பெரிய கப்பற்படை வைத்திருந்தது யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனுடைய மகனாக்கிய ராஜேந்திர சோழனுடைய பேர் தான் உலகத்துல இன்னைக்கு பேசப்படுறோம். அவ்வளவு ஒரு படை அவன்கிட்ட இருந்தது. கங்கை கரையை எப்படி கிடந்தான் தெரியுமா? யானைகளை நிப்பாட்டி மேல பலகை போட்டு நடந்து போயிருக்காங்க. பாலம், செயற்கை பாலம் கட்டுற போது யானைகளை நிக்க வச்சு நடந்து போயிருக்காங்க. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு இருக்கிற கோயில் தன்னுடைய தந்தையினுடைய கோயிலுக்கு இணையாக கட்டி அதுல 1 இன்ச்சு கம்மியா அப்பாவை பிஞ்சிடக்கூடாதான் அப்படி ஒரு பண்பாட்டோட அத்தனை ஒரு கப்பற்படம் வச்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அந்த கப்பல்ல வீரன் இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், குடி தண்ணி இருக்கணும், போய் ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு ஆள்றது இல்லை, கொடியை மாத்திரம் நட்டுட்டு வந்துடணும். நான் கம்போடியா போனப்பையும் பார்த்துருக்கேன், அதே போல இந்தோனேஷியா போன போதும் பார்த்தேன். சோழர்களுடைய கோயில் அங்கே இருக்குதுங்க. ஆச்சரியம். எப்படி அவன் போனான்? லட்சத்தீவுகள் வழியா போறான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சொல்றோம்ல, இது வழியா அவன் போயிருக்கான். காற்றுக்கு பேர் வச்சு கண்டுபிடிச்சாங்க நம்ம ஆளு. வடக்கிருந்து வீசினா வாடை, தெற்கிருந்து வீசினா தென்றல், கிழக்கிருந்து வீசினா கொண்டல், மேற்கிருந்து வீசினா கோடை. அந்த காற்று அடிக்கிற காலம் பார்த்து பாய் மரத்தை விரிச்சு போயிடுவாங்க. படகுல துடுப்பு போட்டு போவான். இப்படியான தரை வழி, கடல் வழி என்று படை நடத்தி வெற்றி கண்ட பெருமை நமக்கு உண்டுங்கிறது நல்லா சொன்னாரு. காதலிச்ச பெருமையை சொன்னா யாருக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இதோ பேச வருகிறார் நம்முடைய பாலு ஆனந்த் அவர்கள். வாங்க. 8 திக்கிலும் புகழ் பரப்பி 7 இசையாய் 60 சமயங்களையும் உள்ளடக்கி 50 காப்பியங்களையும் 5 காப்பியங்களையும் கொடுத்து அறம், பொருள், இன்பம், வீடு என்று நாற்பொருளை எல்லாம் உரைத்து இயல், இசை, அகம், புறம் என வாழ்வியலுக்கான இலக்கணத்தை சொன்ன ஒரே மொழி உண்டென்றால் அது தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுல அண்ணன் சொன்னாரு பாருங்க, பாரியை மறக்க முடியுமா? மனுநீதி சோழனை மறக்க முடியுமா? கபிலனை மறக்க முடியுமா? நீங்க உங்க முதல் காதலியை மறக்க முடியுமா வாழ்க்கையில? ஏன்னா கடைசி வரைக்கும் முதல் காதல் என்பது ஆறாத வலுவாக உள்ள இருந்துட்டே இருக்கும். இப்ப நான் முதல் காதல்னா என்ன கேக்குறேன், கல்யாணம் ஆன முதல் காதலா? ஏன்னா காதல் தோல்வின்னா பெண்ணு கிடைக்காது இல்ல, அவளே கல்யாணம் பண்ணிட்டா கூட அது தோல்வின்னு தான் பல பேர் நம்புறாங்க. நான் கல்லூரியில பார்த்தேன், ஒரு பேர் சொன்னேன், பாவம் அவன் காதலிச்ச பிள்ளையவே கட்டிட்டாங்க. இதெல்லாம் இப்ப பாவம்னு ஆகி போச்சு. அதனால எந்த முத காதல்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே முத காதல் தான் நினைக்கிறேன். சரி, நல்லா கேட்டீங்க. இப்ப நான் சொன்ன உடனே அவங்களுக்கு அவங்கவுங்க முதல் காதல் ஞாபகம் வந்ததா இல்லையா? வந்து என்ன செய்ய போற சொல்லுவாங்க. வந்து என்ன செய்ய, ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெளியே தெரியாம வச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஆதாம் ஏவாள் காலத்துல ஆப்பிள்ல தொடங்கின காதல், அந்த முதல் காதல் வேணும் வைக்க. அதான் முதல் காதல். ஆதாம் ஏவாள் காதல் இருக்கே, அது முதல் காதல். ஆதாம் ஏவாள் காலத்துல ஒரு ஆப்பிள்ல தொடங்கிய காதல் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் வரைக்கும் தொடருது அப்படின்னு சொன்னா
காதல் அப்படிங்கிற விஷயம் தான் சார் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். காதலிங்க சார், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அண்ணன் கேட்கவே இல்லை போல. இத பாரதியும் சொல்றாங்க நடுவர் அவர்களே ஒரு இடத்துல, காதலித்து பார் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதல் கலைகள் உண்டாம், ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த உலகத்துல தலையாய இன்பம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது காதலா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொன்னான் பாரு. இவ்வளவு சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் மென்மையா பேசுங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படியே சொல்லுவாங்க, கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் அப்படி மயங்கி. இனி வரக்கூடிய கவிதைகள் இருக்கு. காதலை சொல்றப்ப இப்படி சத்தம் போட்டீங்கன்னா காதல் வராது. முதல்ல அகம்னாலே மென்மைன்னு அர்த்தம்ங்க. நீங்க அவர் தான் முரசு விட்டுறாருன்னா நீங்க இருக்கு அதே செய்திங்க. நீங்க மெதுவா அந்த பார்த்து இதை சிரித்து அப்படி சொல்லுங்க. நம்ம ஊர்ல வடம் நீங்க இருக்குன்னு சில முறைகள் இருக்குல்ல, சாயங்காலம் ஆனா சிலருக்கு அப்படியே பிபிஏ ஏறிடும், கை காலெல்லாம் ஆடிடும். ஒரு வடையை வாங்கி டீ காப்பியை குடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க எங்க ஒட்டி விட்டாலும் சரி ஒரு வடை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். தலைவனும் தலைவியும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் அகம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ஒரு அழகான குறிப்பு இருக்குங்க. சுட்டி ஒருவர் பெயர் போல பெறார், இவர் பேர் தாங்க, இவங்க 2 பேரும் காதலிச்சாங்கன்னு எந்த ஒரு பாடலையும் இருக்காது. ஏன்னா அதுதான் நம்முடைய மரபு. படை பத்தி பேசுறப்ப, கொடை பத்தி பேசுறப்ப பெயரை பதிவு செய்யலாம். ஆனால் அகத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்து அன்பை பதிவு செய்யும் போது ஒருவருடைய பெயரையும் பதிவு செய்யாமல் இலக்கியம் படைக்க முடியும்னா அது நம் தமிழினத்தினால் மட்டும்தான் முடியும். இந்த இடத்துல ரொம்ப அழகா யோசிச்சு பாருங்க. சங்க பாடல்கள் 2381 பாடல்கள்ல 1862 பாடல்கள் அகம் சார்ந்த பாடல்கள் தான். அதுல பாடி இருக்கக்கூடிய புலவர்களுடைய எண்ணிக்கை பார்க்கிறப்ப 473 புலவர்கள் பாடி இருந்தாலும் 441 பேர் ஆண்கள். ஆனா பாடினதெல்லாம் என்ன பாட்டு தெரியுமா? அதிகமா பார்த்தோம்னா அகப்பாடல் தான் பாடி இருக்கிறாங்க. அதுல தேவகுலத்தார்னு ஒருத்தர் ரொம்ப அருமையான ஒரு பாடல் பாடுறாரு நடுவர் அவர்களே. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தலைவன் ஒரு தலைவி, தலைவன் ஓரமா வந்து தலைவி தன்னை பத்தி என்ன பேசுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். இப்ப தோழி பார்த்துட்டா, பார்த்தோடனே தலைவி கிட்ட கேட்கிறா, இந்த பையனை நீ நம்பலாமா, இவன் சரிப்பட்டு வருவானா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்ததை பார்த்துட்டே தோழி கேட்கிறான். உடனே தலைவி என்ன சொல்றா தெரியுமா? அவன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல் எப்படிப்பட்டதுன்னா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவென்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்னு பேசுறான். இந்த இடத்துல பாருங்க, நிலத்தை விட அகலமானது, வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானதுன்னு சொல்லக்கூடிய இடத்தில் அகலம் உயரம் ஆழம்னு சொல்லி ஒரு 3 டைமென்ஷன் விஷயத்தை சங்க காலத்திலே காதல்ல வச்சுதாங்க பாட முடியும், வீரத்துல பாடவே முடியாது. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்றாங்க 500 அப்படின்னு ஒரு இலக்கியம். அந்த இடத்துல தலைவி வந்து உடன்போக்கு நடத்திடுவான். உடன்போக்கு அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, ஓடி போயிடுவான். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல விசாரிப்பாங்கல்ல, மாப்பிள்ளை ஊர் எப்படி, தங்கமான பையனா, அங்க நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு தோழி போட்டு வாங்குறா. யாருக்கிட்ட? தலைவி கிட்ட. நல்லா இருக்கியாமா, அந்த ஊர்ல நீர்நிலைகள்லாம் சரியில்லைன்னு சொன்னாங்களே, தண்ணி எல்லாம் நல்லா இருக்காதுன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு தோழி கேட்ட உடனே தலைவி சொல்றாளா, அந்த ஊர்ல கிழங்கு எடுத்திருப்பாங்கல்ல, கிழங்கு எடுத்தா சின்ன சின்ன குழிகள் இருக்கும்ல, அந்த குழிகளில் அப்பப்ப தண்ணி தேங்குமா, அந்த தண்ணியில மேல இருக்கக்கூடிய சருகுகள் எல்லாம் உதிர்ந்து கிடக்குமா, அந்த சருகு உதிர்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழிகளில் மான் போன்ற விலங்குகள் எல்லாம் அந்த நீரை குடிக்குமா, அது போக எஞ்சி இருக்கக்கூடிய கல்வி நீரை தான் நாங்க குடிக்கிறோம். ஆனா அது எவ்வளவு இனிமையானது தெரியுமா? தேனும் பாலும் கலந்து இந்த வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவை விட அது ரொம்ப இனிமையா இருக்குன்னு போன இடத்தை விட்டு கொடுக்காம ஒரு பெண் பேசுறானா, அதுதாங்க சங்க இலக்கியத்தில் அகம் சொல்லக்கூடிய இடத்தை யோசிச்சு பாருங்க. கலித்தொகையில ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, சுடர்குடி கேளாயின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான பாடல். சின்ன வயசுல நம்ம ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து விளையாடி இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு வச்சிருவாங்கல்ல. அப்படி பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த தலைவி வந்து சொல்றா தன்னுடைய தோழி கிட்ட, என்ன சொல்றா தெரியுமா?
நம்ம சின்ன வயசுல ஆத்தோரமா இருக்கக்கூடிய மணல் எல்லாம் பூச்சி வச்சு வீடு கட்டுவோம்ல, அப்போ ஒரு பொறுக்கி பையன் வந்து தட்டி விட்டு போவான் பத்தியா, அவன் அன்னைக்கு வந்தான் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா, என்ன செஞ்சா அப்படின்னு உடனே தோழி கேட்கிறான். வந்து தண்ணி கிடைக்குமான்னு கேட்டான். சரி நீ என்ன பண்ண, தண்ணி கொடுக்கறதுக்காக எங்க அம்மா அனுப்பிச்சாங்க, அது எப்படி தங்கத்துல சொம்பு, அதுல தண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். கொடுத்த உடனே அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும், தண்ணி வாங்கி குடிச்சிருக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்யறான், படத்துல கையை பிடிச்சி இழுக்கிறான். உடனே இவன் என்ன செய்யறான், அம்மா இங்க பாரு அவன் என்ன பண்றான் பாரு அப்படின்னு கத்திடுறான். உடனே உள்ள இருந்து அம்மா வரா. வந்தோடனே இவனுக்கு அப்படியே மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குது. போச்சு இன்னைக்கு சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு அம்மா வராங்கல்ல. வந்த உடனே இவன் சொல்றா, தண்ணி விக்கிருச்சுமா. அவனை சொல்லித்தர மனசு இல்ல, அவன் என் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு அம்மா கிட்ட சொல்ல மனசு இல்ல. அதனால என்ன சொல்றா தெரியுமா, அவருக்கு தண்ணி விக்கிருச்சு அப்படிங்கிறான். உடனே இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாத அம்மா இல்ல, முதுக அப்படியே நீங்கி விடுறான், தலைவனுடைய முதுக. உடனே அவன் அப்படியே ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்க்கறானா, எப்படி பார்த்தா தெரியுமா அவன் அப்படின்னு தோழி கிட்ட சொல்றான். இந்த மாதிரியான அழகான பாடல்கள் எல்லாம் ஒரு இந்த சொன்ன உடனே உங்களுக்கு பின்னாடி ஒரு காட்சி விரியுதா இல்லையா, இதெல்லாம் அகம் சார்ந்த பாடல்கள்ல மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, நகை கூட்டம் செய்கின்றான் கல்வன் மகன் அப்படிப்பாப்புல. ஒரு செல்லமா சில பேர் கோவிக்கிற போது நம்ம ஊர்களில் சொல்லவே வேண்டாம், சில பேர் செல்லமா கொஞ்சம் கூட கெட்ட வார்த்தை சொல்லித்தான் கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா. அது நான் இப்போ சொல்லலை ஒன்றும், அதை சொன்னாதான் அவங்களுக்கு அடுத்த பேச்சே வரும். அதை நல்லா படிப்பாயா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டு அருமையா படிப்பாயா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போடுவாங்க. அது மாதிரி அந்த தலைவனை அந்த கல்வன் மகன் சொல்ற போது அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுதான் முக்கியம். ஐயா போர்க்களம் பத்தி பேசுறாங்களே, அவங்க போகக்கூடிய நேரத்துல பெண்ணுடைய நிலை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அவன் போர்க்களம் போனான், இவள் போர்க்களம் ஆனான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அவன் போர்க்களம் போனான், இவள் போர்க்களம் ஆனான். இந்த இடத்துல யோசிக்கிறப்ப கலிங்கத்து பரணின்னு ஒரு இலக்கியம், அதுல பரணி பாடுற செயம் கொண்ட போர்க்களம் தான் பாடணும். ஆனா அங்க கடை திறப்புன்னு ஒரு பகுதி இருக்கும். அதாவது தலைவனும் தலைவியும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை கடை திறப்புன்னு பாடுவாரு. அந்த பகுதி மட்டும் இல்லைன்னு வைங்களேன், பரணியை யாருமே கொண்டாட முடியாது. ஏன்னா இது நாங்க பாடத்திலே வைக்க மாட்டோமே. கலிங்கத்து பரணி கடை திறப்பு நீங்களாக தான் சிலபஸ்ல வச்சிருப்போம். எங்க படிச்சீங்க ஐயா? சிலபஸ்ல இல்லாதது எது அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து பெறட்டும் இல்லையா? ஏன்னா வள்ளுவரை பேசுறப்ப அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான் சிலபஸ்ல இருக்கும். இன்பத்துப்பால் சிலபஸ்ல வச்சிருந்தா ஒரு பையன் வெளியே போயிருக்க மாட்டான். அதே மாதிரிதான் கலிங்கத்து பரணியில அந்த கடை திறப்புல ரொம்ப அழகா சிலேடை பத்தி ஐயா பேசினார் இல்லையா? அங்க ஒரு இடத்துல சொல்றான், கருணாகர தொண்டைமான் தான் போருக்கு போனது, ஆனா யாரும் போகல, குலோத்துங்க சோழன் போகல. அத செயம் கொண்டார் பாடுறாரு. ஒரு தலைவனும் தலைவி மகிழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த களவி மடவீர் கலர் சென்னி அப்படின்னு பாடுறாரு. தலைவனை தழுவணும்னு நினைக்கிறாளாம் தலைவி, அவருடைய இடையில் இருக்கக்கூடிய ஒட்டியானம் தடுக்குது, ஆனாலும் உடை நவிழுது. இத ஒரு சிலேடையா வச்சுட்டு காஞ்சியில் குலோத்துங்கன் இருந்தாலும் கருணாகர தொண்டைமானால் கலிங்கம்ங்கிற நாடு அழியும்ங்கிறத கூட காதலோடு பொருத்தி சொன்னாதான் மக்கள் படிப்பாங்க. அப்படிங்கிறதுனால கலிங்கத்து பரணியிலே செயம் கொண்டார் அப்படிதான் எழுதியிருக்கிறாருன்னு கேட்கிறப்ப, தமிழர் தம் பெருமைக்கு பெருமை சேர்ப்பது எது அப்படின்னு கேட்டா அகப்பாடல்களே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா காதல் மயக்கத்துல நிலவோட ஒளி இருக்குல்ல, அதை ஆடைன்னு எடுத்து போட்டுக்கிறாங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா போடலைன்னு அர்த்தம். கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தா நல்லது பாருல என் நண்பர் கமலஹாசன் அது மாதிரி. அப்ப இதெல்லாம் அந்த கிடைக்கிறப்ப பகுதியில் வருது. அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போவீங்க. அந்த மாதிரி சில இலக்கியங்களை இப்போ சொன்ன மாதிரி பிற்காலத்தில் தான் படிக்க முடியும், வேற வழி கிடையாது. அதுலேயும் சில இதெல்லாம் என்னன்னா மனப்பாடமே ஆகாத பக்கத்தை வச்சுருப்பாங்க, என்ன செஞ்சாலும் வராது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், சிறுபாராட்டு படையில் அந்த வந்து பாடக்கூடியவனுடைய கூட வரக்கூடியவன் விரலி, அதே மாதிரி பாணினி, அவெல்லாம் பாட வருவான். அவளை பற்றி வர்ணிக்கிறப்ப அவள் எவ்வளவு மென்மையான உடல் கொண்டவள் சொல்கிறப்ப அவளுடைய உள்ளங்கால் எப்படி இருந்தது அப்படின்னா, உள்ளங்கால் ஓடி இழைத்த நாயின் நாக்கு போல இருந்ததுங்கிறான்.
யார் புலவன், ஓடி இழைத்த நாயின் நாக்கு போல உள்ளங்கால் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, சிறுபான்மைப்படையில் பாணினி வர்ணனையும் தான் கொடுத்துருப்போம். பக்கமாக எழுதுவாங்க மயிலுங்க. அதில் சொன்னதை தவிர பூரா எழுதிப்பான். அவன் கண்ணை கோடை மலர்ந்தோல் இருந்தது, காது அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா தான் எப்படி படிச்சோம்னே தெரியாமல் படித்து அடிக்கிறா பிரமாதம். அவருடைய ஆடை நெகிழ்வதற்கு கூட காஞ்சியில் மன்னன் இருந்தாலும் கலிங்கம்னா, கலிங்கம்ங்கிற சொல்லுக்கு ஊர் மட்டுமில்ல ஆடைன்னு ஒரு பேர். அதான் உண்மையான விஷயம். அதை அந்த ஸ்லேடை வச்சு அழகாக சொன்னார். இப்போ ஆண்கள் 2 பேரும் பேசிட்டாங்க, இப்போ பெண்கள் பேச வர்றாங்க. நம்ம ஊர்களில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட சோறு கேட்டதில்லை நம்மகிட்ட. அம்மா தாயே நம்மளை கேட்கானே அப்பா பெரியப்பா பெரியப்படா பல்ல பேசி விடுவோம். இப்போ பிச்சைக்காரன் தமிழ்லேயே பேசுறது இல்லை. அன்னைக்கு மாட்டுத்தாவனில் ஒருத்தன் வந்து 5 rupees இருக்குமா அப்படின்னு. 5 rupees நோ அப்படின்னு, தேங்க்யூ அப்படின்னு போறேன். முழுவதும் ஆங்கில உரையாடலாம் தான் இருக்கு. இது பரவாயில்லைங்க. திருச்சியில் ஒருத்தன் என்கிட்ட வந்து வாய் பேச முடியாத ஊமையா நான் சொல்லுங்கண்ணா, நான் கொடுத்த பிறகு யோசிச்சு எப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லி கேட்டான் பாருங்க. பஸ்ஸில் கூட ஆண்கள் சீட்டில் பெண்களை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காருங்க. சில கிழவி அண்ணிய மாதிரி தலையை பிடிச்சு போட்டு ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய். அவன் காசுல இப்போ தென்காசி போயிட்டான். அதில் பஸ்ஸில் எழுதி போட்டுலாம் படித்து பார்த்தா எத்தனை எழுத்து பெண்களுக்கு. பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாலும் இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள் எழுதாட்ட பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. இது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, மாற்றிட்டாலும் என்னமோ தெரியல. இப்போ பெண்கள் பேச வர்றாங்க. இவர் புறம் பற்றி இவ்வளோ பேசியிருக்காரு, அகம் பற்றி பேசியிருக்காரு. நீ புறம் பற்றி பேசுவதற்காக இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய நெல்லை கார்த்திகா அவர்கள் வருகிறார்கள். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.